சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக சதம் விளாசி வெற்றிக்கு வித்திட்ட விராட் கோலி அதே போட்டியில் பல்வேறு சாதனைகளையும் பதிவு செய்து ரசிகர்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்துள்ளார். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் சதம், கேட்ச், இன்னிங்ஸ் அடிப்படையிலான ரன்கள் உள்ளிட்டவற்றில் சாதனைகளை படைத்துள்ள விராட் கோலிக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. கடைசியாக மும்பையில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக கோப்பை தொடரில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக சதம் அடித்த கோலி அதன் பின்னர் சுமார் 15 மாதங்களுக்கு பிறகு தற்போது சதம் அடித்து இழந்த பெருமையை மீட்டுள்ளார். இது அவருக்கு 51வது சதமாக அமைந்துள்ளது. இதன் மூலம் அதிக சதங்களை விளாசிய வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தை கோலி தக்க வைத்துக் கொண்டுள்ளார். அதேபோன்று ஒருநாள் கிரிக்கெட்டில் குறைந்த இன்னிங்ஸில் 14,000 ரன்களை கடந்த வீரர்களில் முதலிடத்தை கோலி பிடித்துள்ளார். 287 இன்னிங்ஸ்களிலேயே அவர் இந்த சிறப்பை பதிவு செய்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர் 350 இன்னிங்ஸ்களிலும், இலங்கையின் சங்ககாரா 378 இன்னிங்ஸ்களிலும் இந்த பட்டியலில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். சச்சினை காட்டிலும் 63 இன்னிங்ஸ்களுக்கு முன்னதாகவே கோலி இந்த மைல்கல்லை எட்டியிருக்கிறார். பாகிஸ்தான் வீரர் நசீம் ஷா அடித்த பந்தை கேட்ச் செய்ததன் மூலம் அசாருதீனை பின்னுக்கு தள்ளி அந்த பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்திய வீரர் என்ற சிறப்பையும் கோலி பெற்றுள்ளார். இதற்கிடையே சர்வதேச போட்டிகளில் சதம் அடித்து அணிக்கு அதிக வெற்றிகளை பெற்றுத்தந்த வீரர்கள் பட்டியலிலும் கோலி முதலிடம் பிடித்துள்ளார். சர்வதேச போட்டிகளில் ஒரு வீரர் சதம் அடித்து அந்த நாட்டு அணி பெற்ற வெற்றிகளில் கோலி 58 வெற்றிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். கடைசியாக அவர் அடித்த 82 சதங்களில் இந்த 58 வெற்றிகளும் அடங்கியுள்ளன. ஆஸ்திரேலிய வீரர் ரிக்கி பாண்டிங் 55 வெற்றிகளோடு அந்த பட்டியலில் 2ஆம் இடத்திலும், சச்சின் டெண்டுல்கர் 53 வெற்றிகளுடன் 3வது இடத்திலும் உள்ளனர். இதற்கிடையே பாகிஸ்தானுக்கு எதிராக அபார சதம் கண்ட கோலிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.